மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 54, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு கொடுத்த வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய விசுவாசம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் 4 இடங்கள்ல சொல்லியிருக்கார். 4 சுவிசேஷத்துல இல்ல, 4 சுவிசேஷத்துல சேர்த்து 4 விதமான இடங்களிலே 4 விதமான ஜனங்கள் மத்தியில இதை வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய சரீர உதிர ஊரல் நிமித்தமாய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அவள் செலவழித்தும் தனக்கு சுகம் கிடைக்காத பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்துல வருகிறார். அப்படி வருகிறதான சூழ்நிலையில திரளான கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது, இவர் எப்படியாவது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே, இயேசு அவளுக்காக ஜெபம் பண்ணல, ஏன்னா இயேசுகிட்ட வந்து அவன் எதுவுமே விண்ணப்பம் பண்ணல. ஆனா அந்த விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை பாருங்க. அதனாலதான் பைபிள்ல பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவள் தொட்ட மாத்திரத்துல அவருடைய வஸ்திரத்துல அந்த இருந்த வல்லமை அவளுக்குள் சென்றது. அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த வேதனை நீங்கி, வேதம் சொல்கிறது, அவள் சுகமானாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அடுத்ததாக இதே மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கேயே இதைத்தான் சொல்லி இருக்கிறார். மார்க்கு 10:52. இங்கே ஆண்டவர் அவர் எரிகோவின் வாசல்ல உட்கார்ந்திருந்த ஒரு குருடன், பர்த்திமே என்கிறதான அந்த குருடன், அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து, உன் விசுவாசம் ரட்சித்தது. இந்த இடத்திலும் அவர் இயேசு போகிறார் என்று சொல்லி அவன் கேள்விதான் படுகிறான். அந்த வார்த்தையை கேட்கிறான், சத்தத்தை கேட்கிறான். கேட்ட மாத்திரத்துல அவன் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்பு. இயேசு எத்தனையோ வியாதியஸ்தரை சுகமாக்கி இருக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு தொடர்ந்து அவரை கூப்பிட்ட மாத்திரத்துல இயேசு நின்று அவனுக்கு என்ன செய்தார்? அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதே போல இன்றைக்கும் எத்தனை பேர், என்னதான் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிற பல காரியங்களை கேட்டிருந்தாலும், இன்றைக்கு இயேசு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விடாப்பிடியா எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறார். லூக்கா 7:50. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லி, அவள் யார்? பாவியான ஸ்திரீ. அவள் எல்லாரும் அங்கே பந்தில அமர்ந்திருக்கிற சமயத்துல அவள் மாத்திரம் வந்து அவருடைய பாதத்துல தன் கண்ணீரை ஊற்றி அவள் என்ன செய்தாள்? அழுது தன் தலைமயிரால் அவளை துடைத்த மாத்திரத்திலே சொல்லுகிற உன் விசுவாசம். ஏன்னா இயேசு இவள் அவருடைய பாதத்தை கண்ணீரால் கழுவி தலைமயிரால், தலைமயிர் பெண்களுக்கு மகிமைன்னு சொல்லப்படுது, தலைமயிராய் துடைத்து அவருடைய பாதத்தை சுத்தப்படுத்துகிறார். யூதருடைய பாரம்பரியம் வந்து ஒரு வீட்டுக்கு போனா பந்திக்கு போனதுக்கு முன்னால காலை கழுவிட்டு உள்ள போவாங்க. நம்ம காலை கழுவிட்டு கால் சுத்தம் இருக்காங்க. ஆனா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாரம்பரியம். இயேசு அந்த இடத்துல சொல்றார், என்ன இவளை சொல்றீங்க, நீங்க எத்தனை பேரு நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், கால் கழுவு கூட தண்ணி கொடுத்தது இல்லைன்றாரு. இவ தன் கண்ணீரால் என் பாதங்களை என்ன செய்கிறார்? சுத்தம் செய்கிறார். என் பாதத்தை சுத்தம் செய்யணும், என் கால்களை கழுவணும்னு அவ விரும்புகிறா.
அப்படி இருக்கும்போது அவளுடைய பாவத்தை நான் கழுவ மாட்டேன்னா? அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போங்க. அவளுடைய விசுவாசம், இவருடைய பாதத்தை நான் கழுவினாங்க, என்னுடைய பாவங்களை அவர் கழுவ மாட்டாரா? அதான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு எத்தனையோ, அதாவது சரீர பலவீனம், வியாதிக்காக நம்ம செபித்து கொண்டிருக்கிறோம், நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல அநேகர் சிலர் தங்கள் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாதபடி, பாவங்கள் மன்னிக்கப்படாதனாலே இதற்காகவும் ஜெபிக்கிற சிலர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பழக்க வழக்கங்கள், சில கெட்ட பழக்க வழக்கங்கள், சில போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி இன்னும் அதுல இருந்து விடுதலையாகாத எத்தனையோ பேர் இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் இந்த போதை வஸ்துல இருந்து, இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து, இந்த தவறான அந்த காரியத்துல இருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா? இந்த நீங்கள் விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? நான் சொல்றேன், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. உங்களுடைய கெட்ட பழக்கத்துல இருந்து, போதை வஸ்துகள்ல இருந்து, எல்லா பாவ கிரியையில இருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்க போதுமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்று. அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, நான் வேகமா சில காரியங்களை சொல்லிட்டு போக விரும்புகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிங்க. 17:10. போதும் பாருங்க. இந்த இடத்துல 17ஆம் அதிகாரத்துல 10 குஷ்டரோகிகள் அவரை தேடி வராங்க. அவர்கள் எல்லாரையும் என்ன செய்தார்? அவர் சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 18ஆம் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. மத்தேயு 8:10. மார்க் 8:10. மத்தேயு 8:10. நோக்கி இஸ்ரவேலர்களுக்குள்ளும் பாருங்களேன், ஆண்டவர் யாருக்காக வந்தார் என்று சொல்லுகிறார். நான் யாரு? நான் யூதர்களுக்காக வந்தேன். நான் அப்போ பிள்ளைகளின் அப்போ நான் யூதர்களுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர். ஆனா அந்த யூத ஜனங்களுக்குள்ள இப்ப கூட இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையா? இந்த புறஜாதியான இருந்த அந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிற நாம தான் நிறைய அன்பர்கள், ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களாம் நினைக்கிறோம். சிலரு சபைக்கு வராவிட்டாலும் கூட, ஒருவேளை இன்றைக்கு தான் முறையா வந்திருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னால என்னைக்கோ ஒரு நாள் நீங்க சபைக்கு வந்திருக்கலாம். தொடர்ந்த மற்றவங்களை போன்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு உன்னத நிலையோ, இல்ல ஆவிக்குரிய மேலான நிலையோ சிலருக்கு இல்லாம இருக்கலாம். மற்றவங்களை போல ஜெப வாழ்க்கை, உபவாசம், பரிசுத்த ஜீவியம் என்பது மற்றவங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களுக்குள்ள ஆவிக்குரிய நிலையில வளர்ந்திருக்கிறோம் சொல்லி பார்க்கக்கூடிய அத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில இல்லாத விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். சொல்ல போனா பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சில நேரம் பிள்ளைகளுக்குள்ள என்ன தெரியுமா? அந்த பெரிய பாஸ்டர், அந்த பெரிய ஊழியக்காரர், அவர் மூலமா அற்புதம் நடக்கும், அவர் மட்டும் தான் அற்புதம். நிறைய பேருக்கு இன்னும் அந்த மனநிலை இருக்கு. இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு போனா, இந்த ஊழியர்கிட்ட போனா தான் நமக்கு அற்புதம் நடக்கும். இல்ல, நீங்க சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். ஆனா பெரிய வளர்ந்த ஊழியர்களிடத்திலோ, முதிர்ந்த விசுவாசிகளிடத்திலோ காணப்படாத விசுவாசத்தை கர்த்தர் உங்களிடத்துல பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தம் வரலையே. அல்லேலூயா. சிறு பிள்ளை நினைக்கிறீங்க, ஆனா நீங்க சிறு பிள்ளை இல்லை, கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. அதுதான் சொல்ல, சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருகிறதை தடை செய்யாது. ஏன்? நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் வளர்ந்துருக்கிறோம். என்னைக்குமே வயசை வச்சு, எத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்ட காலங்களை வச்சு எடை போடவே போடாதீங்க. சிறு பிள்ளைகிட்ட இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. எப்படி சொல்றீங்க? ஆமா, கணக்கு வச்சிருந்து 5 அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தது வயசான பெரிய தாத்தாவா? இல்ல விசுவாசம் உள்ள பெரிய வளர்ந்த விசுவாசியா? யாரு? நான் சாப்பாட்டுக்கு வச்சிருந்ததை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைகள்ட்ட எல்லாம் என்ன விசுவாசம் இருக்கு, என்ன ஜெப வாழ்க்கை இருக்க போது? அவங்க எல்லாம் சில நாட்டுக்கத்தனமா இருப்பாங்க. ஆனாலும்
அநேக சிறு பிள்ளைகளிடத்துல இருக்கிற அந்த விசுவாசம் நம்மகிட்ட கூட இல்லை. கர்த்தர் அதை பார்க்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளே, பெரிய வாலிபர்களே, உங்களுக்குள் நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க. அவங்கள போல பெரியவங்களை போல அதாவது சில நேரங்கள்ல பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்கள் நேரம் நீங்க அதிகமா செலவிட வேண்டிய நேரம் இப்ப படிப்புக்கு. நீங்க அதிக நேரம் படிப்புக்கு செலவிடுறதுனால ஒருவேளை உங்களுடைய ஜெப நேரம் குறைவா இருக்கலாம். உங்களால அதுக்காக கொஞ்சம் போல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களால முடிந்த அளவு ஜெபம் பண்ணுங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாது. அல்லேலூயா. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போதுமானவர். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போதுமானவர். அல்லேலூயா. அங்க இருந்து வருது, இங்க இருந்து வரலையே. யாருக்கோ சொன்ன மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் இதுக்கா பாஸ்டர் சொல்லிட்டாரு நான் கொஞ்சம் தான் ஜெபம் பண்ண, அப்படி இல்லை. செல்போன் பாக்குறத விட அதிகமா ஜெபம் பண்ணு. ஆனா அளவு சொல்லி கொடுத்தேன். செல்போன் பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லுது, அதை விட அதிகமா ஜெபம் பண்ணுவோம். ஆனா விசுவாசத்தோடு நீ ஜெபி. கர்த்தர் உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் சொல்ல, பிள்ளைகள் நீங்க உங்க பெற்றோரை நம்பி பெற்றோரை சார்ந்து இருக்கிறத காட்டிலும் நீங்க என்ன உங்க வாழ்க்கையில சாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ, என்ன உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ, விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பார். செய்வாரா செய்ய மாட்டாரா? என்ன சொல்லுங்க, சத்தத்தை காணுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா. அல்லேலூயா. நீங்க விசுவாசியா, உன் விசுவாசம் ஆண்டு சொல்ல விசுவாசி அந்த 100க்கு அதிபதி உன் விசுவாசம். ஏன்னா யூதர்களுக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. யூதர்களுக்கு தாண்ட எதிர்பார்த்து என்ன தெரியுமா? விசுவாசத்தை எதிர்பார்த்தார். ஆபிரகாம் என் தகப்பன் சொல்றீங்களே, ஆபிரகாம் இருக்கிற விசுவாசம் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. ஆனா அப்படிப்பட்ட யூதர்களிடத்துல இல்லாத விசுவாசத்தை கர்த்தர் யார்கிட்ட பாக்குறாரு? இந்த 100க்கு அதிபதி இதுல அவர் புறஜாதி மன்னர் இடத்துல பாக்குறார், யூதர் அல்லாத இடத்துல பாக்குறார். இன்னைக்கும் கிறிஸ்தவர் அல்லாத மனிதர்களிடத்துல இருக்கிற அநேக அவர்கள் கிறிஸ்துவ மேல் வைத்திருக்க விசுவாசம் கூட அநேக நேரங்கள்ல நம்ம இடத்துல இல்லாம இருக்கிறது வேதனையான விஷயம். உங்க விசுவாசம் உங்களை எல்லா காரியங்களிலும் உங்களை விடுதலை செய்ய போதுமானதா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிங்க. ஆதியாகமம் 15:6. ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற அவன் கர்த்தரை விசுவாசித்தான். பாருங்க, அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுத்த வாசம் உன் விசுவாசம். ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது அவன் விசுவாசித்தான். அவனுடைய எபிரேயர்ல வாசிக்கும் போது அவன் சரீரம் செத்து போன நிலைமையிலும் சாராளுடைய கற்பம் செத்து போன நிலைமை, அவன் அதை பாராதபடி அதை எண்ணாது இருந்தான். அதை எண்ணாதபடிக்கு அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் அவனுக்குள் பலன் செய்தது. அந்த விசுவாசம் தான் செத்து போன அவனை சரீரத்தை உயிர்ப்பித்தது. அந்த விசுவாசம் தான் சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில இருக்கிற உன் விசுவாசம் செத்து போன பகுதிகளையும் உயிர்ப்பிக்க போதுமானதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரீரத்துல செத்து போன உறுப்புகளையும் செத்து போன பகுதிகளிலும் உங்க குடும்பங்களில சில பகுதிகள் கூட செத்து போயிருக்கலாம். குடும்ப ஐக்கியம் செத்து போயிருக்கலாம், ஒரு ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரங்கள் செத்து போன நிலைமையில இருக்கலாம். உங்களுடைய எந்தெந்த பகுதிகள் இந்த காலங்களில செத்து போன நிலைமையில இருக்கிறதா உணர்றீங்களோ, செத்து போன இந்த பகுதியை என் ஆண்டவர் உயிர்ப்பிக்க முடியும் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க பகுதியை கர்த்தர் உயிர்ப்பிப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில, எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் செத்து போன பகுதிகளை செத்து போன மனிதர்களை உயிர்ப்பித்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயிர் பெற செய்யலாம். நேரங்களை நம்ம நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டிச்சுன்னா முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா எந்த எண்டுக்கு போனாலும் எந்த முடிவுக்கு போனாலும் திரும்ப ஒரு புதிய அத்தியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். யோபு தன்னுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலனும் போய் அவன் உயிர் மட்டும்தான் உடம்புல இருக்கு. எல்லாத்தையும் இழந்து போனவன், உயிர் மட்டும்தான் இருக்கு. அந்த சூழ்நிலையிலும்
அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவரே சகலத்தையும் செய்ய நினைத்தது ஒன்றும் அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. அவன் இழந்து போனது திரும்ப இரட்டத்தனையாக பெற்றுக் கொண்டது போல இந்த கால வேளையில கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், ஏ தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரிய, உங்க வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனாலும், எல்லாம் உங்களை விட்டு போனாலும், நீங்க விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோ புதிய காரியங்களை செய்ய போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 27:13 வாசிங்க. சங்கீதம் 27:13. நானும் ஜீவனுடைய தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதே சங்கீதம் 116:10 வாசிங்க. 9:10 வாசிங்க. 116, 9:10. 9 வாசிங்க. நடப்பேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். படேன். அல்லேலூயா. அதாவது சங்கீதம் 27 தாவீது இப்பொழுது வயதாகி பலவீனமான, அதாவது விடாய்த்து போன நிலைமையில இருக்கிற ஒரு காலகட்டம். விடாய்த்து போன நிலைமையில அவன், அதாவது நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது எல்லாரும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு பால்கனில இருந்து உலாவி கொண்டிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப விடாய்த்து போன பிறகு, வயதாக பிறகு, விடாய்த்து போன பிறகு இப்ப யுத்தத்துக்கு போறோம். இப்ப யுத்தத்துக்கு போறோம். எப்படி யுத்தத்துக்கு போகும்போது பெலிஸ்தருக்கு விரோதமான, பெலிஸ்தர் இஸ்ரேலுக்கு விரோதம் யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. தாவீது விடாய்த்து போயிருக்கிறான். அவனால யுத்தம் பண்ண முடியாத சூழ்நிலை தான். ஆனா இப்போ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். யுத்தம் பண்ண போகும்போது பெலிஸ்தர்ல ஒரு எப்படி கோலியாத்து இஸ்ரேலுக்கு விரோதமா நின்று பேசினானோ அதே மாதிரி இன்னொரு மனிதன் அவன் இஸ்ரேலுக்கு விரோதமா பேசும்போது தாவீதை ஏத்துக்கணும். யுத்தம் பண்ண போகும்போது அந்த மனிதன் அவனை கொல்ல வந்துட்டான். அப்போ இவன் இருந்த ஒரு படைத்தளபதி ஒருவன் போய் அந்த மனிதனை கொன்று தாவீதை காப்பாத்துறான். அப்பதான் சொல்றான், நீர் இனிமேல் யுத்தத்துக்கு வராதன், இஸ்ரவேல்ல விளக்கு அணைந்து போகாதபடிக்கு யுத்தத்துக்கு வராதன் என்று சொல்லி சொல்றான். அந்த சூழ்நிலை 27ஆம் சங்கீதத்தை அவன் பாடினதா சொல்லப்படுகிறது. நான் விசுவாசியாது இருந்தால் கர்த்தருடைய தேசத்துல நான் வாசிங்க 27:13 ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று, எனக்கு இந்த தேசத்துல நன்மை கிடைக்கும் நான் விசுவாசியாம இருந்தா இந்த நன்மை கிடைக்காது, கெட்டு போயிருப்பேன். இந்த தேசத்துல எனக்கு என்ன கிடைக்க போகுது, எந்த ஆட்சி வந்தாலும் ஒண்ணும் நடக்காது, நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற வரைக்கும் ஒரு நன்மை நடக்காது. நான் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு நான் முன்னேறும் நினைக்கிற வரைக்கும் நீங்களும் முன்னேற முடியாது, நீங்களும் ஒண்ணும் சாதிக்க முடியாது. ஆனா இந்த காலகட்டத்துல, மோசமான இந்த காலகட்டத்துல நம்ம மேல எத்தனையோ கசப்பு, எவ்வளவு எரிச்சல், கோபம், நம்ம இந்த ஸ்டெப் மேல வந்துட்டா அப்படியே எப்படா அப்படிங்கிற அன்னைக்கு ஒருத்த ஒரு இதுல வீடியோ போடுறேன். ஒரு புது கார் வைங்க, போன வாரமும் கார், இந்த காரம் காரை பேச வேண்டியிருக்கு. போட்டிருந்தது பாருங்க, தார், மகேந்திரா தாரை கூட்டு நான் புதுசா வாங்கினேன். ஒரு மாசம் கூட ஆகல. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் புகை வண்டியில இருந்து வர மாட்டேங்குது. என் சொந்தக்காரன் எல்லாம் மூக்குல வாயில இருந்து வருதுங்க. ஆனா அப்படி எரிச்சல், கோபம் இருக்கிற, கசப்பு நிறைந்த இந்த உலகத்துல
நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிப்பேன் என்றால் தேவன் என் நன்மை அவருடைய தேசத்துல நன்மையை காண பண்ண எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்னை சுத்தி எல்லாம் இப்படிதான் ஆட்கள் இருக்கிறாங்க. நான் வாழ்றது ஒருத்தருக்கு பிடிக்காது. என்னை அழிக்கிறதுக்கு, என்னை காலி பண்றதுக்கு என்னை சுத்தி ஜனங்கள் இருக்கிற இந்த இடத்துல நான் நன்மையை காண முடியாது, நான் சுகித்திருக்க முடியாது, நான் வாழ்ந்திருக்க முடியாதுன்னு நினைக்காம நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிப்பேன் என்றால் கர்த்தர் நன்மையை காண செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்றான், நான் விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். நன்மை காண்பேன் என்று விசுவாசிக்கிறபடினாலே கர்த்தர் அவன் பாருங்களேன், தாவீது பத்சேபா விஷயத்துல பாவம் செஞ்சது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளவு பிரச்சனை, கஷ்டம், போராட்டம். ஐயோ, நீங்களாம் தாவீது மாதிரி இருந்தா என்னதான் ஆகும் தெரியல. சில நேரங்கள் அவன் செஞ்ச ஒரு சில காரியங்களை மட்டும் தாவீது இந்த படம்னா அந்த தப்பு பண்ணிட்டான், எத்தனை மனைவியை கட்டிட்டான்றேன். அவன் பட்ட பாடுகள் இருக்கு தெரியுமா, வேதனை தெரியுமா, ஒவ்வொருத்தரும் தெரியுமா. ஆனா கர்த்தர் அவனை முதிர் வயதுல அவன் ஜீவன் போய் மறிக்கிற வரை கர்த்தர் அவனை கைவிடான். சவுல் அப்படி இல்லை, அவன் ஆண்டு போட்டு செத்து போயிட்டான். ஏடிஎம் அப்ப கூட உயிர் போகல. அமலேக்கு நான் கூப்பிட்டேன், தலையை வெட்டி போடுறாங்க. ஆனா தாவீது அப்படி கிடையாது, ஏன்னா அவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. சவுல் தன்னுடைய மாம்ச பலத்துல ஓடுறவன், அதனாலதான் அவன் உயிரை அவனே எடுக்க விரும்பினான். அப்போ கூட எடுக்க முடியல. ஆனா தாவீதுடைய ஓட்டம் எல்லாம் விசுவாசம் உள்ள ஓட்டம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஓட்டம். சொல்ல கர்த்தருடைய தேசத்துல நான் நன்மையை வாசிங்களா, நன்மையை காதிருப்பேன் காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால், ஏன் நம்ம கெட்டு போறது காரணமே விசுவாசிக்காதனால. எனக்கு ஒண்ணுமே நடக்காது, என் குடும்பத்துல ஒண்ணுமே நடக்காது, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காது, எனக்கு குழந்தை பிறக்காது, நான் வீடு கட்ட மாட்டேன். நான் விசுவாசிக்காத வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அழைத்த தேவன் உண்மை இல்லவன், நான் செய்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னும் வேலை நிறைய இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு மொத்தம் ஆகும்னா சிலருக்கு தலையை சுத்திரும். அதான் இப்ப சொன்ன ஏசிய பாஸ்டர் தாமஸ் ராஜுடைய 2வது மகன் ஜோயல், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இதுல கொடுத்த சொல்லியிருக்கிறார். இப்ப புது சாவடியில பெரிய சர்ச்சு கட்டினாங்க, அதுக்கு 100 கோடிக்கு மேல தேவை இருந்தது. சபையில சொல்லும் பொழுது, எங்க அப்பா சொல்லும் போது சொல்றாரு, நான் சபையில இப்படி சொன்னேன், எங்க அப்பா சொன்னாரு, சொன்ன உடனே எங்க உடனே சபையில நிறைய 100 கோடிக்கு சபை தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அந்த 100 கோடி தேவையை சந்தித்து பெரிய ஆலயத்தை கட்டவும் கர்த்தர் உதவி செய்யலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கட்ட போறதும் பெரிய ஆலயம், அது என் மனதுல இருக்கு, பிறகுதான் வரும். ஏன்னா இப்ப சிலருக்கு தயங்கி விழுந்துட. அல்லேலூயா. நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். முத வேளை இந்த கட்டடத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். அதுதான் அடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமா செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவ்வளவுதானே சபை, இவ்வளவுதான் மக்கள், இவ்வளவுதான். இதை பத்தி நான் உங்களை வச்சு நான் இடம் கட்டணும் விரும்பல. கர்த்தர் இது வரைக்கும் உங்களை கொண்டுதான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லல. அல்லேலூயா. இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த பகுதியில கர்த்தர் நல்ல ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. நான் விசுவாசியாக இருந்தால் நான் என்னைக்கோ கெட்டு போயிருப்பேன், அந்த ஊரை விட்டு போயிருப்பேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் செய்கிறார், இனியும் அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்றார், விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருந்தோம். அதே போல செய்ய 114 சொல்லுவோம், நான் விசுவாசித்தபடியால் பேசுகிறேன். ஆகவே நீங்கள் விசுவாசிங்க. நீங்க உங்க குடும்பம், உங்க பகுதியில நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16. நான் பேச வந்த எல்லாத்தையும் பேசினது நேரம் இல்ல. வாசிங்க அப்போஸ்தலர் 3:16. அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதாவது 3ஆம் அதிகாரத்துல ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது பிறர் சப்பானி ஒருத்தன் இருக்கிறான். பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து என்ன செய்ய, எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்தான். இப்ப அதை பத்தி அவங்க விளக்கம் கொடுக்கிறாங்க. அவருடைய நாமத்தை விசுவாசத்தினால், அவருடைய நாமமே நீங்கள் கண்ணால பார்த்து அறிந்திருக்கிற இந்த பிறவி சப்பானிய, அல்லேலூயா, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம். யாருடைய நாமத்தை? யாருடைய நாமத்தை? உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தை பற்றுகிற விசுவாசம் உங்களை பலப்படுத்தும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுறாங்க. பிறவி சப்பானியாவ டெய்லி அவனுக்கு கொண்டு வாசல வைப்பாங்க, பிச்சை எடுத்துட்டு இருப்பான். இப்ப எப்படி அவன் நடந்தான்? பதில் சொல்லு. அதுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் என்னன்னா, இவன் இந்த மனிதன் எழுந்து நடந்த காரணம், அன்றைக்கு நீங்க கொன்னீங்களே, சிலுவையில் அறைந்து கொன்றீங்களே இயேசு, நீங்க அறைந்து கொன்னீங்க. ஆனா அவர் முழு மனுகுலத்தின் பாவத்தையும் சுமந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததுனால அந்த நாமத்தை, செத்து போன ஆண்டவர் இல்லைங்க, நீங்க அடிச்சு கொண்ட இயேசு இல்லைங்க, உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் அதன் மேல் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் இவனை பலப்படுத்திச்சுங்கிறோம். அல்லேலூயா. செத்து போன அல்லேலூயா மாதிரி உயிர் தெழுந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் செத்து போன மாதிரி நெத்தில சிலுவையை போட்டு அலையறீங்க. உயிர் தெழுந்த ஆண்டவரை மாதிரி நம்ம இருக்கோம். என் ஆண்டவர், என் எஜமான், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் பறைசாற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர், அந்த உயிர் தெழுந்த இயேசு, இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களிலே பவுல் ஒரு ஆள் கிடையாது. ஆனா அந்த பவுல் செய்த ஊழியத்தை போல வேற யாரும் செய்யல. காரணம், மற்றவங்க எல்லாம் மாம்சத்துல இருந்த இயேசுவை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா பவுல் மாமிசத்துல இருந்த இயேசுவை பார்க்கல, உயிர் தெழுந்த இயேசுவை தரிசித்தான். அதனாலதான் அவன் உயிரோட ஒரு ஊழியத்தை செஞ்சான். அதான் அவன் ஊழியத்துல பெரிய மாற்றங்கள் நடந்தது. நம்ம பார்க்க வேண்டியது மரித்து போன இயேசுவை இல்லை, எப்பவும் சிலுவையில தங்குற இயேசுவையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எடுக்கணும், நம்ம வாழ்க்கையை விட்டு எடுக்கணும், உங்களை விட்டு எடுக்கணும். கண்ணு முன்னால வச்சுக்காதீங்க. அதுக்காக அதை நினைக்க கூடாது. அதுதான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. உயிர் தெழுந்த இயேசுவை தான் உங்க வாழ்க்கையில வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறணும், நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் மாறணும்னா உயிர் தெழுந்த இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா எல்லாம் மாறும். 40 நாள் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட, அதனால நானும் உபவாசம் இருக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த 40 நாள் உபவாசம் பண்ணக்கூடாது இல்ல, ஜெபம் பண்ணக்கூடாது இல்ல, அது நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நீங்க விசுவாசித்து செயல்படுங்க, உங்க வாழ்க்கை டோட்டல் எல்லாம் மாறி. அல்லேலூயா. அது சொல்றேன், அவரை பற்றிய விசுவாசமே இவனை பலப்படுத்தி. 8:37 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8:37. பாருங்க, பிலிப்பு கந்தாகை மன்றி அவன் கூட போகும்போது இயேசுவை பத்தி சொல்றான். வாசித்த அந்த வேத பகுதியில் அவனுக்கு தெரியல. இயேசுவை பத்தி சொன்ன பொழுது அவன் இந்த தண்ணி இருக்க ஞானசம் எடுக்கலாமா? அவன் ஞானசம் எடுக்க நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தால் தடை இல்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டதை வாசிக்க, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதை வாசிக்கும் போது, இதை நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறனா ஞானசம் எடு. அவ்வளவுதான். விசுவாசித்தாலே உனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு, உன் பாவம் மன்னிக்கப்படும். அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் ஞானசம் எடுத்ததுனால என் பாவம் மன்னிக்கப்படுவது இல்லை, நான் இயேசுவை விசுவாசித்ததுனாலதான் என் பாவம் மன்னிக்கப்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஞானஸ்நானம் என்பது என்ன? நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம், என் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆனா எப்ப நான் இயேசுவை என் உள்ளத்துல நான் விசுவாசிக்கிறேனோ, என் பாவம் எப்பொழுது இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறாரோ, அவரை விசுவாசிக்கும் பொழுது என் பாவங்கள்லாம் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுது. அடுத்த 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. ம் 13:39 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13. நியாயப்பிரமாணத்தினின்று எவைகளிலிருந்து மனிதன் விடுதலை ஆகி நீதிமான்கள் ஆக்க கூடாது இருக்கிறதோ, பாருங்களேன், நியாயப்பிரமாணம் கூட என்ன சொல்லப்படுகிறது? நியாயப்பிரமாணம் கூட சில விடுதலையாக்க முடியலங்க. நியாயப்பிரமாணம் இன்னைக்கு உயிரோட இருக்கா, செத்து போச்சா? செத்து போச்சா? உயிரோட இருக்கா? உயிரோட இருக்கா? சரி, நான் அப்புறம் கேட்கிறேன் உங்ககிட்ட கேள்வி. அது நியாயப்பிரமாணம் உயிரோட இருக்கும், நீங்க பலிதான் செலுத்தணும், விருத்த சேதனம் பண்ணணும். நானும் இந்த கேள்வி ரொம்ப நாள் இருந்துச்சு. இந்த சமீபத்துல இந்த புதிய ஏற்பாடு வாசிக்கும் போது கர்த்தர் அதுக்கு நல்ல ஒரு பதிலை தந்திருக்கிறார். கர்த்தர் சித்தமா அதை உங்களுக்கு ஒரு முறை எங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்ல நியாயப்பிரமாணத்தின் என்று, அதுவும் கடவுளிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதா நியாயப்பிரமாணம்? மோசே மூலமா கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தினின்றும் ஒருவன் விடுதலாக்க முடியப்படவில்லை. அப்போ எதிலிருந்துலாம் நியாயப்பிரமாணமே கடவுளத்திலிருந்து வந்தது, கடவுளத்திலிருந்து வந்ததே ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியாது. யார் விடுதலையாக்குறா? எவையிலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட முடியலையோ அவைகளிலிருந்து இயேசு விடுதலையாக்க வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த மருத்துவத்தாலும் குணமாக்க முடியாததை இயேசு குணமாக்குவார். எந்த நியாயப்பிரமாணம் இன்னைக்கு மனிதன் பல்வேறு காரியங்களை கொண்டும் இன்னைக்கு தன்னை விடுதலாக்கி கொள்வதற்கு, சுத்திகரிப்பதற்கு எத்தனையோ காரியங்களை சொல்கிறார். என்ன, புனித நதிகள்ல நீராடினா தன்னை சுத்திகரிக்கலாம், புனித ஸ்தலங்களுக்கு போனா தன் பாவங்கள் கழுவப்படும், சில பிரயாசித்தங்களை, சில சடங்காச்சரங்களை, வேள்வி போன்ற காரியங்களை, யாகங்கள், இப்படிப்பட்ட பல காரியங்களை செய்கிறது மூலமா மனிதன் தன்னை விடுதலாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறான். ஆனா இதெல்லாம் மனிதனுடைய கற்பனையில உருவானதுதான் தவிர கடவுளிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. கடவுளிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதன் நியாயப்பிரமாணமே ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியாத நிலைமையிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்திலிருந்து எவன் ஒருவனை விடுதலையாக்கப்பட முடியாம இருக்கிறானோ அதில இருந்தும் என் இயேசு விடுதலையாக்கப்படல. அல்லேலூயா. அதாங்க சொல்லப்படுது. அல்லேலூயா. இப்போ ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 28:16. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கல்லில், எந்த கல்? தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய்ச்சி சொல்லப்படுகிற மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல, எந்த ஊழியக்காரன் மேலேயோ, எந்த தீர்க்கதரிசி மேலேயோ, என்ன எந்த பெரிய தேவ மனிதன் என்று நம்ம அழைக்கிற எந்த ஒரு மனிதன் மேலேயோ நாம் விசுவாசம் வைத்து ஏமாற வேண்டாம். அல்லேலூயா. அவங்களை நம்ப சொல்றேன். அவங்கள நம்பி அவங்ககிட்ட போங்க, ஜெபம் பண்ணணும். ஆனா நான் இந்த ஊழியக்காரங்கிட்ட போனேன், எனக்கு ஒண்ணு நடக்கல. நான் இந்த சபைக்கு போனேன், அன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு அம்மா, ஒரு நம்ம சபையை சேர்ந்த ஒரு சகோதரி தான் போன் பண்ணி, ஒரு அம்மா ஏற்கனவே ஒரு சபைக்கு போனாங்களாம், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, அவங்க தொடர்ந்து அந்த சபையில பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னாங்களாம். அவர் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையா, உங்க சபைக்கு என்ன கூட்டு போங்க, இப்பவே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு. நான் சொன்னேன், இப்ப இல்ல, நேத்துல சரி வெள்ளிக்கிழமை நைட்டு
சண்டே சர்ச்சுக்கே கூட்டுவோம், வர வேண்டாம் நான் சொல்லலை. இப்படி நிறைய இருக்கிறாங்க, சபையா தேடி தேடி ஓடுறது. இங்க போனா நடந்துருமா, அங்க நீ இயேசு மேல நம்பிக்கை வைங்க. அதுதான் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எப்படிப்பட்டது இருக்கிறது, பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூளைக்கள். அந்த மூளைக்கள் மேல் நான் வந்தா என்னைக்குமே இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட உடனே ஜெபம் பண்ண மாட்டேன். முதல் சத்தியத்தை சொல்லு. ஏன்னா அவங்க எல்லாம் என்னன்னா பல சபைகளை ரவுண்ட் அடிச்சவங்க, இயேசுவை பத்தி தெரியாதவங்க ரவுண்ட் அடிச்சவங்க, ஆனா சத்தியம் இல்லாதவங்க. சில ஆட்கள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, சத்தியம் இருக்காது. லூயா, நீங்க இயேசுவை, நான் போன வாரம் பைபிள் ஸ்டடி கூட சொல்லியிருந்தேன், இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிற ஆட்கள் இன்னைக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தினால் மட்டும் சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆனா பைபிள் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல, நீங்க இயேசு நாமத்தினாலே என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் பெறுவீர்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை. அப்ப ஞானஸ்நானம் இயேசுவின் நாமத்தினால மட்டும்தான் கொடுக்கிற இந்த ஆட்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்களா? கொடுக்கிற ஆட்கள் பெற்றிருக்கிறாங்களா? எடுக்கிற ஆட்கள் பெற்றிருக்கிறாங்களா? அப்படின்னா என்ன ஆகுது, என்ன ஆகுது, தவறான சத்தியத்தை அவங்க விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது யூதர்களுக்காக பேசினது, அதையும் விட்டுறாங்க. சரி இப்பவே எடுத்துவாங்க, இயேசு நாமத்தை எடுத்துவாங்க, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. இயேசுதான் நமக்கு எல்லாம் பாடுபட்டார், சரி ரைட்டு. ஆனா அங்க என்ன சொல்லி இருக்கு, வரத்தை பெறுவீர்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்க இயேசு விசுவாசித்தா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை சரியா அறியாதபடி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள், ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டா உங்க வாழ்க்கையில எல்லா மாற்றங்கள் நடக்கும். அல்லேலூயா. இன்னும் நம்ம சத்தியத்துக்கு எல்லா மூளைக்கல்லு இயேசுதான். அல்லேலூயா. நீங்க அவரை எந்த அளவுக்கு உங்க விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில இயேசு நிச்சயமாய் பெரிய அற்புதத்தை செய்வார், மாற்றத்தை தருவார். உன் விசுவாசம் உன்னை